இன்றைக்கி லாஸ்ட் வீடியோ வந்து 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் அமைச்சிருக்க மேத்ஸோட கண்டென்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு ஐ திங்க் ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கி வந்து எக்ஸசைஸ் 1.1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸோடது. ஸோ இன்றைக்கி இது நிறைய பேர்கிட்ட டெக்ஸ்ட் புக் இருக்காது. நான் வந்து எல்லா எக்ஸசைஸ்க்கு முன்னாடி அந்த வீடியோவில் வந்து அது எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி அந்த எக்ஸசைஸோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி கண்டென்ட்ஸ்க்கும் அப்படி தான் பண்ணேன். ஸோ உங்கள்கிட்ட அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபுல் டெக்ஸ்ட் புக்கும் பார்க்கணும், அது உங்களுக்கு வேணும்னா கூகுளில் போய் கூகுள் க்ரோம் இல்லை கூகுளில் போய் 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வி மேத்ஸ் டெக்ஸ்ட் புக் இல்லைனா சமச்சீர் கல்வி டெக்ஸ்ட் புக்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு சைட் இருக்கும். அதுக்குள்ளே போய் டெக்ஸ்ட் புக்ஸ் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ let's get into the video. exercise 1.1 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 7 sums தான் இருக்குது. இட்ஸ் ஈஸி, ரொம்பவே ஈஸி தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபைண்ட் A cross B. இந்த மாதிரி இந்த சிம்பிள் இருக்குல்ல, இந்த சிம்பிள் இருக்குல்ல அப்படின்னா இது எப்படி சொல்லணும்னா க்ராஸ்ன்னு சொல்லணும். ஸோ கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் A cross B, A cross A, B cross A. இதுதான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கொஸ்டின் எழுதிக்கிறேன். இதுதான் வந்து கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட் சம்முக்கு 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே நான் எழுதிட்டேன். ஸோ வந்து இப்போ பண்ணலாம். இப்போ என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? A cross B, A cross A, B cross A, இது தானே. ஸோ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் A cross B ஃபஸ்ட்டு. A cross B ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணணும்னா செட்டில் ஸோ செட்டுக்கு வந்து எப்போவுமே ஸ்டார்டிங் ப்ராக்கெட்டில் போடணும். A cross B, A and B பார்க்கணும். ஃபஸ்ட் ஏயோட ஃபஸ்ட் ஒன் பியோட ஃபஸ்ட் ஒன் க்ராஸ் பண்ணணும், அது எழுதணும். அப்புறம் ஏயோட ஃபஸ்ட் ஒன் இதோட பண்ணணும், ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன்னோட பண்ணணும். அப்புறம் இது ஃபஸ்ட் ஒன்னோட பண்ணணும், இது செகண்ட் ஒன்னோட. நான் எழுதுகிறேன், உங்களுக்கு புரியும். இதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் போட்டு ஸ்டார்டிங்கில் இப்படி போட்டு 2, 1. இப்போ புரியுதா? 2, 1 ஃபஸ்ட் ஒன்னோட ஃபஸ்ட் ஒன்னோடது. நெக்ஸ்ட் ஒன் 2, -4. நெக்ஸ்ட் -2, 1 -2, -4. புரியுதா? ஃபஸ்ட் ஒன்னோடது இதோட க்ராஸ் பண்ணணும். ஏ பினால ஏவோட எல்லா எலிமெண்ட்ஸையும் அதோட எலிமெண்ட்ஸோட பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும். ஸோ இது முடிச்சிட்டோம். -2, -4 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் எலிமெண்ட் 3, 1 3, -4 3, 1 3, -4. இதுதான் வந்து A cross B. புரியுதா? A cross Bனா என்ன? ஏயோட எல்லா எலிமெண்ட்ஸையும் பியோட எலிமெண்ட்ஸோட க்ராஸ் பண்ணும். இப்போ A cross Aனா ஏயோடது ஏயோட க்ராஸ் பண்ணும். இப்போ அது எப்படின்னு பாருங்கள். A cross A அது எப்படின்னா 2, 2, 2 2, -2 2, 3. நெக்ஸ்ட்டு -2, 2 இங்கே பாருங்கள். -2, -2 -2, 3 -2, -2 -2, 3. நெக்ஸ்ட்டு தேர்ட் எலிமெண்ட் 3, 2 3, -2 3, 3 3, 2. நெக்ஸ்ட் லைனில் கூட எழுதிக்கலாம் 3, -2 3, 3. இதுதான் A cross A. அதோட எலிமெண்ட்ஸையே ஏதோட கொடுத்துருக்காங்க. இப்போ A cross Bனா ஏயோட எலிமெண்ட்ஸை பியோட க்ராஸ் பண்ணும். A cross Aனா ஏயோடதே திரும்பி. இப்போ வந்து B cross A ஃபஸ்ட்டு A cross Bக்கு என்ன பண்ணும்? ஏயோட எலிமெண்ட்ஸு பியில் க்ராஸ் பண்ணும். இப்போ B cross Aக்கு பியோட எலிமெண்ட்ஸு ஏல க்ராஸ் பண்ணணும். ஸோ இப்போ B cross Aக்கு 1, 2 1, -2 1, 3. நெக்ஸ்ட் ஒன் -4, 2 -4, -2 -4, 3. அவ்வளோதான் ஃபஸ்ட் சம். இவ்வளோ தான். இப்போ க்ராஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருச்சா?
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து A is equal to B is equal to PQன்னு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா AB ரெண்டுக்குமே வந்து PQ தான். ஸோ இது உங்களுக்கு குழப்பாமல் இருக்க மேபி நீங்கள் திரும்பி எடுத்து எழுதிக்கோங்க. A தனியாக B தனியாக, P Q, Bயும் வந்து P Q ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு A cross B, A cross B. ஸோ எப்படி P P, P Q முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் Q P, Q Q. அவ்வளோதான். புரியுதா? A and B cross பண்ணும், P P Q பண்ணும், Q P Q Q எல்லாத்தையும் எல்லாத்தோட cross பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் என்னது? ஃபைண்ட் A cross A. A cross A வந்து ஏயோடதே ஏயோட cross பண்ணும். அது எப்படி? P P, P Q, Q P, Q Q. கரெக்டா? P Q, P P, P ஓடது P ஓட P Q, Q Q Q P. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன் B cross A. அப்படின்னா பியோட எலிமெண்ட்ஸு ஏயோட க்ராஸ் பண்ணும். P P, P Q, Q P, Q Q. P P, P Q, Q P, Q Q. அவ்வளோதான், எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் போகலாம். A is equal to MN கொடுத்துருக்காங்க, B is equal to இப்படி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்டில் 8th and 9th செட்ஸ் படிக்கும்போது இது என்னதுன்னு படிச்சிருப்போம். நல் செட். இப்படி கொடுத்துருந்தா என்னது? நல் செட்டுன்னு படிச்சிருப்போம். நல் செட்னா என்ன? 0, ஒன்றுமே இல்லை. ஸோ B is equal to 0. இதை தான் அந்த நல் செட் சிம்பிளில் கொடுத்துருக்காங்க. இது தான் ஆக்சுவலி 0. ஓகேவா? A இருக்குது, B இருக்குது. ஸோ எல்லாமே நமக்கு கண்டுபிடிக்க தெரியுமா? கண்டுபிடிக்கலாம். A cross B, A cross B, A cross A, B cross A. அவ்வளோதானே? A cross B, M 0, M 0, N ஓகே. A cross B இது எப்படின்னா, இப்போ நீங்கள் நினைப்பீங்க M cross M 0, N 0 அப்படி இல்லை. ஸோ ஒரு செட்டில் எலிமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு செட்டில் 0 மட்டும் தான் இருக்குது. அப்படின்னா நம்மளால் க்ராஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னா மொத்தமாக டோட்டலாகவே 0 போட்டணும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பண்ணிடாதீங்க. M 0, N 0 அப்படி போடக்கூடாது. ஒரு இதில் எலிமெண்ட்ஸ் இருந்து இன்னொரு இதில் 0 மட்டும் நல் செட்டாக இருந்துச்சுன்னா மொத்தமாகவே அது 0 தான். இப்படி போடணும். இதுவுமே வந்து நல் செட்டோட சிம்பிள் தான். நல் செட்னா ஒன்று இப்படி போடலாம், இன்னொன்று இப்படி போடலாம் 0. இதுவும் நல் செட் தான். ஸோ ஒரு இதில் எலிமெண்ட்ஸ் இருந்து இன்னொன்று எலிமெண்ட்ஸ் இல்லைன்னா மொத்தமாக 0 போட்டுடலாம். A cross Aக்கு அப்படி கிடையாது. A வந்து ஏயோட க்ராஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏல எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை க்ராஸ் பண்ணலாமா? M M, M N, N M, N N. புரியுதா? ஏயோட எலிமெண்ட்ஸ் ஏயோட க்ராஸ் பண்ணும். இப்போ அகெயின் B cross A, ஒரு இதில் எலிமெண்ட்ஸ் இல்லை, ஒரு இதில் இருக்குது. ஸோ அகெயின் வந்து நல் செட் தான் போடணும். ஸோ ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். A cross B கண்டுபிடிச்சோம், A cross A கண்டுபிடிச்சோம், B cross A கண்டுபிடிச்சிட்டோம் 3 சம்முக்கும். நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் சம் முடிச்சிட்டோம். செகண்ட் சம் வந்து லெட் A கொடுத்துருக்காங்க, B கொடுத்துருக்காங்க, இஸ் அ ப்ரைம். இதை கொடுத்துருக்காங்க, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அகெயின் ஃபைண்ட் A cross B, B cross A. ஸோ ஃபஸ்ட்டு நான் கொஸ்டின் எழுதிக்கிறேன். ஓகே, செகண்ட் கொஸ்டினில் A கொடுத்துட்டாங்க, B வந்து சில கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம 9th படிச்சிருப்போம். B is equal to is a prime number less than 10 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10 இதெல்லாம் எடுத்துக்கலாமா? ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10னா என்னது? 2, 2, 3, 5, 7. அதுதான் 2 வந்து இஸ் ஆல்சோ a prime number தான். 2 is the even prime number. ஓகே, ஸோ 2, 3, 5, 7 இது நம்மளாவே அசியூம் பண்ணியிருக்கோம்.
ஸோ ஏ இருக்குது, பி இருக்குது. நமக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏ க்ராஸ் பி, பி க்ராஸ் ஏ. அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிப்போம்ல. ஏ க்ராஸ் பி, பி க்ராஸ் ஏ, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஈஸி தானே, எழுதிக்கலாம். ஏ க்ராஸ் பி, பி க்ராஸ் ஏ. ஏபி பாருங்கள், ஏ க்ராஸ் பி 1,2 1,3 1,5 1,7 2,2 2,3 2,5 2,7 3,2 3,3 3,5 3,7. அவ்வளோதான். ஸோ ஏயோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் பியோட க்ராஸ் பண்ணோம். புரிஞ்சுதா? இப்போ பி க்ராஸ் ஏ அதே மாதிரி ஃபஸ்ட்டு பியோட எலிமெண்ட்ஸை ஏயோட க்ராஸ் பண்ணும். 2,1 2,2 2,3 3,1 3,2 3,3 5,1 5,2 5,3 7,1 7,2 7,3. அவ்வளோதான், எல்லா எலிமெண்ட்ஸையும் க்ராஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் செகண்ட் சம். தேர்ட் சம், பி க்ராஸ் ஏ கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் ஏபி. இப்போ இவ்வளோ நேரம் என்ன மாதிரி பண்ணோம்? ஃபஸ்ட் சம், செகண்ட் சம். ஏபி கொடுத்துட்டாங்க, நம்ம ஏ க்ராஸ் பி இல்லை பி க்ராஸ் பி, பி க்ராஸ் ஏ இல்லை ஏ க்ராஸ் ஏ அந்த மாதிரி கண்டுபிடிச்சோம். இப்போ பி க்ராஸ் ஏ கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஸோ ஃபஸ்ட்டு நான் கொஸ்டின் எழுதுகிறேன். ஸோ இதான் கொஸ்டின். பி க்ராஸ் ஏ கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஸோ இவ்வளோ நேரம் நமக்கு வந்து மற்ற சம் பாருங்கள், ஏபி கொடுத்துருக்காங்க, நம்ம இதை கண்டுபிடிச்சோம். இங்கேயும் அதே மாதிரி தான், ஏபி கொடுத்துருந்தாங்க, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக பி க்ராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி பார்த்தோன்னே நம்ம அஸ்யூம் பண்ணிடலாம். என்னென்னா, இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணோம்? எல்லா எலிமெண்ட்ஸையும் அந்த அடுத்த பியோட க்ராஸ் பண்ணி, இப்போ ஏ க்ராஸ் பினா ஏயோட எலிமெண்ட்ஸை பியோட க்ராஸ் பண்ணோம், பி க்ராஸ் ஏனா பியோட எலிமெண்ட்ஸை ஏயோட க்ராஸ் பண்ணோம். ஸோ இங்கே அதே மாதிரி ஜஸ்ட் பார்த்தோன்னே வி கேன் ரைட். ஸோ பி க்ராஸ் ஏ, அப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக பியாக தானே இருக்கும், செகண்ட் எலிமெண்ட்ஸ்லாம் ஏயாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ்லாம் ஏன்னு எழுதிடுறாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு ஏ வருது அப்படி. ஏன்னா இப்போ பி க்ராஸ் ஏ, இப்போ ஏ க்ராஸ் பினா ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ்லாம் ஏயாக இருக்கும். இப்போ பி க்ராஸ் ஏனால ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ்லாம் பி. ஸோ பி ஏ எழுதிக்கலாமா? ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ்லாம் என்ன? சரி, ஒரு ப்ராக்கெட் போதும். -2 -2 -2 இருக்குது. ஸோ அதனால் ஒரு டைம் எழுதுனா போதும். 2 தடவை இருந்துச்சுன்னா, எல்லாமே 2 தடவை இருக்குது. ஸோ அது எல்லாமே ஒரு தடவை எழுதுங்க. -2 0 3, அவ்வளோதான். செகண்ட் எலிமெண்ட்ஸில் என்ன? 3 4. ஸோ 2 ரிப்பீட் ஆச்சுன்னா அது ஒரு தடவை மட்டும் எழுதுனா போதும். -2 0 3 3 4. இதுதான் தேர்ட் சம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம். ஃபோர்த் சம் பாருங்கள், ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. ஷோ தட் ஏ க்ராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் சி. ஸோ இது மாதிரி தான் 9th ஸ்டாண்டர்டில் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ப்ரூவிங் சம்ஸ், ப்ரூவ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இந்த சம்முக்கு ஏ க்ராஸ் ஏ ஃபஸ்ட்டு பண்ணணும், அதுக்கப்புறம் பி க்ராஸ் பி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏ க்ராஸ் ஏ பண்ணிக்கிட்டு ஒரு சைடு வச்சுக்கணும். இது வந்து ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கோ, எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ். ஓகே, பி க்ராஸ் பி பண்ணுவோம், சி க்ராஸ் சி பண்ணுவோம். அதோட இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷனாக என்ன மீனிங்? இப்படி சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா இட்ஸ் கால்ட் இன்டர்செக்ஷன். ஓகே, இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா காமன். இதுதான் இன்டர்செக்ஷனோட மீனிங். காமன்னா என்ன? அதில் என்னெல்லாம் காமன், ஸோ அது நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட் நான் இப்போ கொஸ்டின் எழுதிக்கிறேன். ஸோ இதான் கொஸ்டின் எழுதிட்டேன். ஏபிசி இருக்குது. ஷோ தட் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஏ க்ராஸ் ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஏயோட எலிமெண்ட்ஸு ஏயோட எலிமெண்ட்ஸோடையே க்ராஸ் பண்ணணும். ஏ க்ராஸ் ஏ 5 5 5 6 6 6 6 5. அதான் 5 5 5 6 6 6 6 5. Okay, next this is LHS.
RHS இப்போ B cross உங்களுக்கு வேணால் தனித்தனியாக LHSன்னு எழுதி அது பண்ணுங்கள், RHSன்னு எழுதி இது பண்ணலாம். ஸோ ஈவன் இப்படி பண்ணால் கூட இட்ஸ் ரைட் தான், நமக்கு ஆன்சர் கிடைக்கணும், இது ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான். B cross Bக்கு வந்து பியோட எலிமெண்ட்ஸை பியோட க்ராஸ் பண்ணலாம். 4,4 4,5 4,6 5,5 5,4 5,6 6,4 6,5 6,6 அவ்வளோதான் க்ராஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு C cross C 5,5 5,6 5,7 6,5 6,6 6,7 இது வந்து தனி இது ஓகே டோன்ட் சாரி இது ஆக்சுவலி குழம்பக்கூடாது. 6,7 6,6 6,5 6,6 6,7 ஓகே 7,5 7,6 7,7 ரைட். சியோட இது சியோட க்ராஸ் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாமே பண்ணிட்டோம். நவ் வி ஷுட் செக் திஸ் B cross B இன்டர்செக்ஷன் C cross C அப்படின்னா B cross B இருக்குது, C cross C இருக்குது, அதில் என்னெல்லாம் காமனாக இருக்குது. ஸோ 5, நம்ம ஜஸ்ட் செக் பண்ணலாம், அப்போ தான் நமக்கு தெரியும். ஓகே நான் இப்போ வேறு கலரில் யூஸ் பண்ணுறேன். ஸோ we can identify it easily. ஸோ I will use a black pen. ஓகே ஸோ இங்கே 5 cross 5 இருக்குது, அதை டிக் பண்ணுங்கள். அங்கே ஒரு 5 cross 5 டிக்கெட். 5,6 இருக்கான்னு செக் பண்ணுங்கள். எஸ் 5,6. நெக்ஸ்ட்டு 5,7 இல்லை 6,5 இருக்குது டிக்கெட். 6,6 இருக்குது. 6,7 இல்லை, அவ்வளோதான். இவ்வளோ தான் காமன். 7,5 7,6 7,7லாம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்னெல்லாம் இன்டர்செக்ஷன் அதெல்லாம் எழுதலாம். இது இப்போ B cross B இன்டர்செக்ஷன் C cross C எதெல்லாம் காமன் கண்டுபிடிச்சோம், டிக் பண்ணியிருக்கிறதெல்லாம் இப்போ எழுதுங்க. 5,5 5,6 6,5 6,6 ஓகே இது இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ஷோ தட் A cross A is equal to B cross B intersection C cross C. ஸோ இது ரெண்டு ஈக்குவலான்னு பார்க்கணும். இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. A cross A இருக்குது, B cross இது இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் 5,5 5,5 5,6 6,6 6,5 ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருக்கா. ஸோ யூ கேன் டேக் இட் அண்ட் ரைட். எனக்கு இப்போ இடம் இல்லை, ஸோ அது எழுதிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிடுங்க. வி காட் இட் ரைட். ஸோ இது புரிஞ்சிருச்சா. ஃபஸ்ட் A cross A பண்ணோம், B cross B பண்ணோம், C cross C பண்ணோம். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் வந்து இன்டர்செக்ஷன்னா என்ன காமன்னு மீனிங். ஓகே நீங்கள் என்ன டெக்ஸ்ட் புக்கில் இல்லை எங்கேயாவது நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெரியணும். காமன்னா வந்து இது சிம்பிள், ஐ மீன் யூனியன். இப்படி சிம்பிள்னா யூனியன் அர்த்தம். அப்படின்னா எல்லாமே எழுதணும். இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிறது மட்டும் எழுதணும். இதெல்லாம் நான் வந்து போக போக சொல்கிறேன் அப்படி நமக்கு வந்துச்சுன்னா. ஸோ இது 4th சம். 5th சம் என்னென்னா 5th சம் பாருங்கள். A கொடுத்துருக்காங்க, B கொடுத்துருக்காங்க, C கொடுத்துருக்காங்க, D கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் செக் இஃப் A cross C பண்ணணும், B cross A intersection C B intersection D பண்ணணும், அதை க்ராஸ் பண்ணணும். A cross B C cross D பண்ணிட்டு இதை இன்டர்செக்ஷன் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் கொஸ்டின் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நான் எழுதிட்டேன். ABCD இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணணும். இது A cross C. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு A intersection C. இன்டர்செக்ஷன்னா நான் என்ன சொன்னேன், இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், காமன்னு அர்த்தம் இன்டர்செக்ஷன்னா. ஸோ ஃபஸ்ட்டு A intersection C அது ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். A and C இருக்குது, அதில் என்ன காமனாக இருக்குது, 1 2 3 இருக்குது, இங்கே 3 and 4 மட்டும் தான் இருக்குது. ஸோ 3 மட்டும் தான் காமனாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு A intersection C வந்து 3. B intersection D B பாருங்கள், D பாருங்கள். இங்கே 2 3 5 இருக்குது, இங்கே 1 3 5 இருக்குது. ஸோ 3 and 5 தான் காமனாக இருக்குது. ஸோ 3 and 5. ஸோ இது ரெண்டு கிடச்சிடுச்சா. ஸோ இது ரெண்டையும் க்ராஸ் பண்ணணும். A intersection C cross B intersection D இது க்ராஸ் பண்ணலாம்.
3, 3, 3, 5. அவ்வளோதான். இது ரெண்டு மட்டும் தான் இருக்குது. ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இது தனியாக பண்ணணும், இது தனியாக பண்ணணும். அதுக்கப்புறம் இதை இன்டர்செக்ட் பண்ணிட்டு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். A cross B, right? A cross B, A and B cross பண்ணோம். 1, 2, 1, 3, 1, 5. 2, 2, 2, 3, 2, 5. Sorry. 3, 2, 3, 3, 3, 5. AB cross பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன cross பண்ணோம்? C and D. இங்கே இருக்குது C and D. C cross D. இங்கே பாருங்க. 3, 1, 3, 3, 3, 5. 4, 1, 4, 3, 4, 5. That's it. இப்போ இது என்ன பண்ணும்? இன்டர்செக்ஷன் செக் பண்ணும். நெக்ஸ்ட் அகைன் நான் வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். 3, 1 இங்கே இல்லை, 3, 3 இருக்குது. ஸோ அதை டிக் பண்ணலாம். 3, 5ம் இருக்குது. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணும்? இப்போ பாருங்கள், A இன்டர்செக்ஷன் C, B இன்டர்செக்ஷன் D தனியாக பண்ணிட்டு அதை க்ராஸ் பண்ணிட்டோம். A cross B, C cross D பண்ணிவிட்டு அதை இன்டர்செக்ட் பண்ணி இப்போ இதை வச்சுருக்கோம். ஃபஸ்ட் எழுதிக்கலாம். A cross B intersection C cross D. அது என்ன பண்ணிக்கும்? 3, 3, 3, 5. இது ரெண்டு தான் காமன் ஆன்சர். இப்போ இது நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ இதை செக் பண்ணலாம். ஐ மீன் ஈக்குவலாக இருக்கா பார்த்தாலே தெரியும். இது பாருங்கள், 3, 3, 3, 5, 3, 3, 3, 5. அவ்வளோதான் ஈக்குவல். ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான், இதுவும் கிடச்சிச்சு. புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் பாருங்கள். A, B, C கொடுத்துருக்காங்க. இது 3 வெரிஃபை பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் கொஸ்டின் எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், A, B, C கொடுத்துருக்காங்க. C அப்படியே கொடுத்துருக்காங்க. AB வந்து சென்டென்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படின்னா, A is equal to X, இந்த சிம்பிள் வந்து பிலாங்ஸ். ஓகேயா? இந்த சிம்பிள்ஸ்லாம் ஆக்சுவலி நமக்கு தெரிஞ்சுன்னா இது நம்ம ஈஸியாக அசியூம் பண்ணிடலாம். திஸ் X பிலாங்ஸ் டு W. Wனா ஹோல் நம்பர்ஸ்ன்னு அர்த்தம். ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், இது ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நத்திங் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. ஹோல் நம்பர்ஸ்னால் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, ரைட் ஃப்ரம் 0, 1, 2, 3, 4, 5. ஸோ டில் இன்ஃபினிட் நம்பர்ஸ். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஹோல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே Wனா ஹோல் நம்பர்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டேஷ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நம்பரே இன்க்ளூட் பண்ணணும், அந்த கொடுத்துருக்க நம்பரே இன்க்ளூட் பண்ணணும். இந்த மாதிரி வெறுசாக இந்த சிம்பிள் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை இன்க்ளூட் பண்ண வேணாம்னு அர்த்தம். ஸோ இங்கே பாருங்கள், ஹோல் நம்பர்ஸ் இதுனா ஆக்சுவலி லெஸ் தேன் 2 அப்படின்னு அர்த்தம். இதுனா லெஸ் தேன் 2 அதையும் இன்க்ளூட் பண்ணும். ஐ மீன் லெஸ் தேன் 4 பட் இன்க்ளூடிங் 4, லெஸ் தேன் பட் இன்க்ளூடிங் 4 அந்த மாதிரி வரும். ஸோ பாருங்கள், இங்கே ஹோல் நம்பர்ஸ் 0, 1, லெஸ் தேன் 2னா என்னது? 0, 1, அது ரெண்டு மட்டும் தான். ஸோ A என்னது நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம், 0, 1. B வந்து X பிலாங்ஸ் டு Nனா நேச்சுரல் நம்பர்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே டேஷ் இல்லை, ஆனால் இங்கே இருக்குது. அப்படின்னா 1 இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம், ரைட்? ஸோ 2, 3 and 4 இன்க்ளூட் பண்ணி, ஏன்னா அந்த டேஷ் இருக்குது. ஸோ ஓகே, 2, 3 and 4. ஸோ ABC இருக்குது. ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியும். ப்ராக்கெட்ஸில் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம், ஏன்னா A நம்மகிட்ட அப்படியே இருக்குது. B cross C, I mean B union C. யூனியன்னா இப்போ என்ன சொன்னேன், எல்லாத்தையும் அப்படியே எழுதணும். ஸோ ரிப்பீட்டட்லாம் வந்து ஒரு டைம் எழுதுனா போதும். ஸோ என்னெல்லாம் 2, 3, 4, 5, ரைட்? ஸோ இப்போ A இருக்குது, B union C இருக்குது, ரெண்டையும் க்ராஸ் பண்ணிடலாமா? A cross B union C.
ஏ இருக்குது, இது பார்க்கணும். ஸோ அப்படி எப்படி பாருங்கள், 0,2 இது ரெண்டையும் பாருங்கள், இதையும் 0,2 0,3 சாரி காமா, that's it. 1,2 சாரி நான் ஃபஸ்ட்லேருந்து எழுதுகிறேன், this is a mistake. A cross B union C, right? 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5 அவ்வளோதான். இது இந்த எல்ஹெச்எஸ் முடிச்சிட்டோம். இப்போ ஆர்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி பண்ணணும், ஏ கிராஸ் சி பண்ணணும், அப்புறம் ரெண்டே யூனியன். ஓகே, ஏ கிராஸ் பி, ஏபியும் கிராஸ் பண்ணணும். 0,2 0,3 0,4 1,2 ஆக்சுவலி கிராஸாக போதும் நினைக்கிறேன், 1,3 1,4 ஏ கிராஸ் பி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஏ கிராஸ் சி, A cross C 0,3 0,5 1,3 1,5. ஸோ இது பண்ணிட்டோம். இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, யூனியன் A cross B யூனியன் A cross C. ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் க்ராஸ் அப்போது, ஏன்னா ஒரு கையில் எழுதுகிறேன், ஸோ அதனால சாரி. ஸோ இது யூனியன் பண்ணணும், இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும், அதுதான் யூனியன். ஓகே, இது ரெண்டையும் ரிப்பீட்டடில் எழுத வேணாம் யூனியனில். 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5 எழுதிட்டோம். ஸோ இது இருக்குது. A cross B union C இருக்குது, 0,2 0,3 0,4 0,5 0,2 0,3. ஸோ இது எல்லாமே சேமாக இருக்குது பாருங்கள், இதையும் பாருங்கள். ஸோ எல்லாமே சேமாக இருக்கா. ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. நான் இங்கே எழுதினாலும் இதெல்லாம் எழுத மாட்டேங்கிறேன், அவ்வளோதான். ஹென்ஸ் ப்ரூவ்ட், இதையும் ப்ரூவ். இந்த மாதிரி டிக்கெலாம் நான் சும்மா கரெக்டுன்னு போடுறேன். ஸோ இதெல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் நான் கொஸ்டின் எழுதுகிறேன். ஸோ இதே ஏபிசி தான் நம்ம எல்லா சப்டிவிஷனுக்கும் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இது தான். ஸோ உங்களுக்கு வேணால் நான் ஏபிசி இங்கே எழுதிக்கிறேன், இங்கே இருக்கிறத, பிகாஸ் இது ஈஸியாக இருக்கும். ஏ வந்து 0 1, பி வந்து 2 3 4, சி வந்து 3 5. ஸோ நான் இங்கே எழுதிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ பி இன்டர்செக்ஷன் சி பண்ணணும். பி இன்டர்செக்ஷன் சினா காமன் பார்க்கணும். ஸோ 3 மட்டும்தான் காமனாக இருக்கா, அது எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏயோட க்ராஸ் பண்ணோம், ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ இங்கே இருக்குது, இது இருக்குது, ஏயோட இது க்ராஸ் பண்ணும். ஸோ 0 3 1,3 அவ்வளோதான். இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ க்ராஸ் பி, ஏ க்ராஸ் பி ஃபஸ்ட்டு பண்ணலாம். ஏ க்ராஸ் பி 0,2 0,3 0,4. நெக்ஸ்ட்டு 0,4 பண்ணோம். 1,2 1,3 1,4 அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஏ க்ராஸ் சி 0,3 0,5 1,3 1,5 அவ்வளோதான். இது ரெண்டும் பண்ணிட்டோமா. ஸோ அது ரெண்டு இன்டர்செக்ஷன், ஏ க்ராஸ் பி
intersection A cross C. ஸோ அதுக்கு வேறு கலர் நான் யூஸ் பண்ணுறேன் again. ஸோ இன்டர்செக்ஷன் 0,3 இருக்குது, இங்கேயும் இருக்குது, டிக் பண்ணிடலாம். 0,5ல் 1,3 இருக்கா, தட்ஸ் இட். பார்த்தீங்கனாலே தெரியும் 0,3 1,3, இங்கேயும் 0,3 1,3 0,3 1,3 அவ்வளோதான். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். அது ஆக்சுவலி எடுத்து எழுதுங்க, ஓகேயா. தேர்ட் சப்டிவிஷன் நான் எழுதியிருக்கிறேன். A யூனியன் B cross C is equal to A cross C யூனியன் B cross C. இதுதான் கொஸ்டின். ஸோ இங்கே இருக்குது ABCலாம் இங்கே இருக்குது. ஓகே, நான் திரும்பி எழுதிக்கிறேன், இல்லைனா அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, A யூனியன் B 0 1 2 3 4 A அண்ட் B யூனியன் எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். அதை வந்து சியோட க்ராஸ் பண்ணணும். A யூனியன் B க்ராஸ் C. C இங்கே இருக்குது. 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 அவ்வளோதான். இது பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் இது A cross C ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். A cross C 0,3 0,5 1,3 1,5. B cross C பண்ணிக்கலாம். 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. இது முடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் இது ரெண்டு யூனியன். A cross C யூனியன் B cross C. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும், அதுதான் யூனியன் ரேட். 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,4 4,5. இப்போ இது அவ்வளோதான், எல்லாமே பண்ணிட்டோம். செக் பண்ணணும். இங்கே இருக்கா cross C 0,3 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,4 4,5 கரெக்ட். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். ஹென்ஸ் ப்ரூவ் கரெக்டாக எழுதிடுங்க இந்த மாதிரி சம்ஸுக்கெலாம், அது இம்பார்ட்டன்ட், அதுக்கும் மேக்ஸ் கேரி ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து செவன்த் சம்மில், ஆமாம் சிக்ஸ்த்து முடிச்சிட்டோம். செவன்த் சம் வந்து A கொடுத்துருக்காங்க, B கொடுத்துருக்காங்க, C கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது ரெண்டையும் வெரிஃபை பண்ணணும். ஸோ நான் கொஸ்டின் எழுதிக்கிறேன். செவன்த் சம் A என்ன கொடுத்துருக்காங்க, த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 தான், ஹோல் நம்பர்னால் 0லேருந்து. ஸோ லெஸ் தேன் 8 எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் எழுதணும். ஸோ 1லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகும். 1 to 7 1 2 3 4 5 6 7 ஏன்னா லெஸ் தேன் 8. ஸோ நெக்ஸ்ட்டு B என்ன கொடுத்துருக்காங்க, B வந்து த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. லெஸ் தேன் 8னா ப்ரைம் நம்பர்ஸ் வந்து 2 3 5 7 தான். ஓகே. நெக்ஸ்ட்டு C வந்து த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஈவன் ப்ரைம் நம்பர்னால் ஒன்றே ஒன்று தான், 2 மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர். ஸோ அவ்வளோதான், எல்லாமே இருக்குது. ABC நமக்கு என்ன தெரியும், எல்லாமே தெரியும். இதெல்லாமே இது சால்வ் பண்ணணும், அதை க்ராஸ் பண்ணணும், இது ரெண்டு பண்ணிவிட்டு இன்டர்செக்ஷன் பண்ணணும். A இன்டர்செக்ஷன் B அப்படின்னா காமன் பார்க்கணும். A அண்ட் Bக்கு 2 காமன் 3 காமன் 5 2 3 5 7 காமன் 2 3 5 7. இது cross C. A intersection B cross C. இதையும் 2, 2
3, 2, 5, 2, 7, 2 அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இது பண்ணலாம். A cross C. A cross C 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. A cross C பண்ணிட்டோம். B cross C, B cross C 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 அவ்வளோதான். இப்போ இன்டர்செக்ஷன் பண்ணணும். A cross C இன்டர்செக்ஷன் B cross C. அதே மாதிரி நான் வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். 2, 2 இருக்குது, 3, 2 இருக்குது, 5, 2 இருக்குது, 7, 2வும் இருக்குது. ஸோ அதில் உள்ள எல்லாமே இருக்குது போல். ஸோ அவ்வளோதான். அது எல்லாத்தையும் எடுத்து எழுதலாம். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து எழுதலாம். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 அவ்வளோதான் பாருங்கள். ஸோ இது எல்லாமே ஈக்குவல்ஸ் டு தட். ஹென்ஸ் ப்ரூவ்ட். நெக்ஸ்ட் சம் இது பண்ணும், இதோட க்ராஸ் பண்ணி இது பண்ணும். ஏபிசி அதே தான். ஸோ இது பாருங்கள், இதுக்கு பி மைனஸ் சி மைனஸ்னு வந்துச்சுன்னா இதுக்கு வந்து நாங்கள் இப்படி படித்தோம். மைனஸ்னு வந்துச்சுன்னா நாட் காமன் லெஃப்ட் அவுட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செட். பியும் சியும் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ பியும் சி இருக்கும், 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ அந்த காமனை மட்டும் விட்டுடணும். நாட் காமன் லெஃப்ட் அவுட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செட் அப்படின்னா பி தானே ஃபஸ்ட்டு செட்டு, பிசி இப்போ சிபின்னு கொடுத்துனாங்க, சி ஃபஸ்ட்டு செட், பிசினால லெஃப்ட் அவுட்ஸ் நாட் காமன் 2 இல்லை. ஸோ 3, 5, 7 மிச்சம் இருக்கிறதுலாம் எழுதணும். இப்போ அதே மாதிரி இப்போ ஏ மைனஸ் பின்னு கொடுத்துனாங்கன்னா நாட் காமன் லெஃப்ட் அவுட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செட். இதில் என்ன காமன்? 2, 3, 5, 7 காமனா? ஸோ அதெல்லாம் விட்டுட்டு மற்றதெல்லாம் எழுதணும், ஏயோட மிச்சத்தெல்லாம் எழுதணும். ஸோ இதுதான் மைனஸோட அர்த்தம். இப்போ பி மைனஸ் சினா ஜஸ்ட் நவ் நான் சொன்னேன், பி மைனஸ் சினா நாட் காமன் லெஃப்ட் அவுட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செட்னா 2 மட்டும் இல்லை, 3, 5, 7 இருக்குது. இப்போ அதையோட க்ராஸ் பண்ணலாம். இதையும் ஏயும் க்ராஸ் பண்ணணும். 3, 1, 3, 2, 3, 3, 3, 4, 3, 5, 3, 6, 3, 7. Next 5, 1, 5, 2, 5, 3, 5, 4, 5, 5, 5, 6, 5, 7. 7, 1, 7, 2, 7, 3, 7, 4, 7, 5, 7, 6, 7, 7. அவ்வளோதான். இது பண்ணிட்டோமா? இப்போ இது பண்ணிடலாம். சாரி, இப்போ இதெல்லாம் ஏயோட க்ராஸ். ஆக்சுவலி வெயிட், கரெக்ட், இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ க்ராஸ் பி பண்ணணும். ஏ க்ராஸ் பி 1, 2, 1, 3, 1, 5, 1, 7, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. 4, 2, 4, 3, 4, 5,
4,7. 5,2, 5,3, 5,5, 5,7. 6,2, 6,3, 6,5, 6,7. 7,2, 7,3, 7,5, 7,7. A cross B முடிச்சிட்டோம். Next A cross C. A C A. Okay, wait. 1,2, 2,2, 3,2, 4,2, 5,2, 6,2, 7,2. அவ்வளோதான். இப்போ A cross B minus A cross C அது பண்ணலாம். A cross B minus A cross C. Not common left-outs are the first set. First commonலாம் டிக் பண்ணலாம். இது இருக்குது 1,2 காமனா, 2,2 இருக்குது, 3,2, 4,2, 5,2, 6,2, 7,2. ஸோ காமன்லாம் டிக் பண்ணிட்டோம். இப்போ அந்த காமன்லாம் தவிர லெஃப்ட் அவுட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செட். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செட் இது பார்க்கணும். டிக் பண்ணியிருக்கோம்ல, அது தவிர எல்லாத்தையும் எழுதலாம். 1,3, 1,5, 1,7, 2,3, 2,5, 2,7, 3,3, 3,5, 3,7, 4,3, 4,5, 4,7, 5,3, 5,5, 5,7, 6,3, 6,5, 6,7, 7,3, 7,5, 7,7. இப்போ இதெல்லாம் அதோட கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். எங்கே இருக்குது? 3,1, B A. ஆக்சுவலி இது தப்பாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏ தான் இதோட க்ராஸ் பண்ணணும், நான் அதை இதோட க்ராஸ் பண்ணியிருக்கேன். அப்போனா 1,3, 1,5, 1,7. ஸோ இது திரும்பியும் பண்ணலாம். இது ஆக்சுவலி ராங்காக பண்ணியிருக்கேன். B மைனஸ் C இருக்குது, நான் இங்கே எழுதிட்டு பண்ணுறேன். A வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 இதான் A. B மைனஸ் C வந்து 3, 5, 7. ஸோ A cross B minus C தான் பண்ணணும். A cross B minus C அப்படின்னா 1,3, 1,5, 1,7, 2,3, 2,5, 2,7, 3,3, 3,5, 3,7, 4,3, 4,5, 4,7, 5,3, 5,5, 5,7, 6,3, 6,5, 6,7, 7,3, 7,5, 7,7. இப்போ நம்ம சேமாக தான் செக் பண்ணலாம். 1,3, 1,5, 1,7, 1,3, 1,5, 1,7, 2,3, 2,5, 2,7, 3,3, 3,5, 3,7, 4,3, 4,5, 5,3 இதெல்லாமே இருக்குது. இதெல்லாமே சேமாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் எழுதலாம், இல்லை ஹென்ஸ் வெரிஃபைட், எனிதிங் இஸ் ஃபைன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். பாருங்கள் 7 சம்ஸ் இருக்குது இந்த எக்ஸசைஸில். ஸோ ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சம் எல்லாமே புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாமே சேம் தான்.
A cross B, B cross B, C cross B. ஸோ அது எல்லாமே. ஸோ ஹோப் யூ லைக் த வீடியோ. இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ லைக் போடுங்க அண்ட் கீப் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நாங்கள் சீக்கிரம் சூனாகவே அப்லோட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.